மகாபெரிவாச்சரணம். அக்னி நட்சத்திரம். அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோன்னு இப்போ எல்லோருக்குமே அந்த கதை தெரியும் இல்லையா? அக்னி நட்சத்திரம் பிறந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதில் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே உள்ள ஒரு ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்காங்க. எதற்காக இந்த 21 நாட்கள்னு சொல்லிட்டு இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த நாட்களுக்குள்ளே மறைச்சி வச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதாவது நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் பல வழிகளில் நமக்கு விரதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இருந்தாலும் பல நேரங்களில் நம்மையும் அறியாமல் பல சமயங்களில் வயிறார உண்டு விடுகிறோம். அப்படி உண்ணும் பொழுது நமக்கு அஜீரண கோளாறுகள், நிறைய உடல் உபாதைகள் இதையெல்லாம் ஏற்படுகிறது இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடாது. எப்பொழுது இன்னும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால், இந்த வெயில் காலங்களில் உண்ணும் உணவு எப்படி இருக்க வேண்டும், அப்பொழுது நாம் எப்படி சாப்பிட வேண்டும் என்றால், எளிதாக ஜீரணமாக இருக்கக்கூடிய உணவுகளைத்தான் நாம் சாப்பிட வேண்டும். இன்னைக்கு எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க, எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை மையமாக வைத்துத்தான் இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு அழகாக நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பார்த்தோம்? இந்த அக்னி நட்சத்திரம் பிறந்த கதை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்வேதசி அப்படிங்கிற ஒரு ராஜா யாகம் பண்ணுறாரு. அதில் நிறைய நெய் ஆகுதி கொடுத்ததுனால அக்னி பகவானுக்கு மந்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காண்டவ வனத்தில் போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகைகளை சாப்பிட்டால் அவருடைய அந்த மந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை படித்தோம். சரியா? அப்போ முக்கியம் அதில் இருக்கக்கூடிய விஷயம் இந்த மந்த நோய், அக்னி பகவான், காண்டவ வனம், இதெல்லாம் ஒரு தடவை நம்ம கனெக்ஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் காண்டவ வனம் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது, நம்மளுடைய உடல். இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு காண்டவ வனம். சரியா? அந்த உடற்கூறுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அதில் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அக்னி பகவானுக்கு மந்த நோய் வந்தது. எதற்காக வந்தது? நிறைய நெய்யை ஆகுதியை எடுத்துக்கிட்டதுனால அவ்வளவு மந்த நோய் வந்துச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமாக சாப்பாடு சாப்பிட்டால் நமக்கு மந்தம் வருகிறது. சரி, அதனால என்ன ஆகணும்? நமக்கு எப்படி இருக்கணும்? உண்ணும் உணவை அளவாக சாப்பிட வேண்டும். இந்த அக்னி பகவான் எங்கே இருக்காருங்க? நம்முடைய வயிற்றில் இருக்கிறார். அங்கே அக்னி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்னி தான் என்ன பண்ணுது? இது அனைத்தையும் ஜீரணமாக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த உள்ளே எரியக்கூடிய அக்னி இருக்கு இல்லையா, அது சதா தன்னுடைய வேலையை செய்வதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சில சமயங்களில் நம்முடைய வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் சாப்பிட வேண்டிய நேரங்களில் சாப்பிடாம இருந்துரும். அப்போ என்ன ஆகுது? அக்னிக்கு உணவு தரலாம். அப்படி அக்னிக்கு உணவு தராமல் இருந்தால் என்ன பண்ணும்? அந்த அக்னியே நம் வயிற்றை எரித்து விடும். அதுதாங்க இப்போ சொல்லக்கூடிய அல்சர் அப்படின்னு சொல்றது. சரியா சாப்பிடலையா அப்படின்னு முதல்ல டாக்டர் கேட்பார். சரிங்க, அடுத்து இன்னொரு விஷயம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். அங்கே என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் பேசிக்காக சொல்கிறது இந்த அக்னி எரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக எரியக்கூடிய அக்னி அப்படியே தொடர்ந்து தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருப்பதற்கு நாம் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தர வேண்டும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். சாப்பிட்டா என்ன ஆகுங்க? காற்று உள்ளே போகாது. இப்போ சாதாரணமாக ஒரு தீ எரியணும்னா காற்று இருந்தால்தான் எரியும் இல்லையா? அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த அக்னி எரிய வேண்டும் என்றாலும் அதற்கு காற்று தேவை. அந்த காற்று இப்போ இல்லை அப்படின்னா என்ன ஆயிடுச்சு? அக்னி அணைஞ்சு போயிடுச்சு. அதனால என்ன வரும்? நமக்கு செரிமான கோளாறுகள் வருது. அப்போ காண்டவ வனத்தில் இத்தனை உடற்கூறுகளை வைத்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, அடுத்தது இன்னொரு விஷயம். அவர் என்ன சொன்னார்? அக்னி பகவான், நான் இதை சாப்பிடணும், அப்போ தான் என்னுடைய மந்த நோய் தீரும். ஆனால் அதற்குள்ளே இந்திரன் என்ன பண்ணிடுறாரு? மழையை பொழிந்து என்னை அணைத்து விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா? அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இப்போ எல்லாம் சொல்கிறது என்ன சொல்கிறாங்க? சாப்பிடும் பொழுது தேவையே இல்லாமல் தண்ணீர் குடிக்கவே கூடாது. அதிகமாக தண்ணீர் குடிக்க, நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கும், சாப்பிடும் பொழுது நடுவில் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ புரியுதா என்ன நடக்குதுன்னு? இந்த தண்ணீர் என்னங்க பண்ணுது? உள்ளே போய் அந்த அக்னியை அணைத்து விடுகிறது.
அதனால் என்ன ஆகும், இந்த தண்ணீர் அதிகமாக குடிக்கிறதுனால அப்போ ஜீரண சக்தி நடக்குமா, நம்மளுக்கு கிடைக்குமா? அங்கே தான் அக்னியே எரியலையே. அப்போ ஜீரண சக்தி பாழ்படுகிறது. அந்த தண்ணீர் வந்து நெருப்பை அணைக்கிறது. அதனால் அந்த ஜீரணமாகிறதுக்கு ஒரு அசிடிட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது சரியாக இந்த அளவில் இருக்கணும் இல்லையா, அது ஃபார்ம் ஆகாது. அப்போ என்ன ஆகாது, உணவு சரியாக ஜீரணம் ஆகாது. இது தாங்க நமக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தில் சொல்லப்பட்ட தத்துவம். ஆக நாம் உண்ணும் உணவை வைத்து ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த அக்னி நட்சத்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். ஆக எப்பொழுதுமே இனிமேல் உண்ணும் உணவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. எப்படி சாப்பிடணும், நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாது, அளவாக சாப்பிடணும் அப்படிங்கிறது. அதுக்கு தான் எப்போவுமே சொல்லுவாங்க, சித்தர்கள் சொல்லும் பொழுது எப்பொழுதுமே பாதி வயிறு சாப்பிடணும், கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்றுங்கிறது என்னது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும், அந்த இடத்துல வந்து எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அங்கே காற்று இருக்கும். அங்கேயும் நம்ம உணவை சேர்த்துட்டோம்னா அங்கே இங்கேருந்து காற்று இருக்கும். ஆக இது மட்டும்தான் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது. எவ்வளவு ருசியான உணவாக இருந்தாலும் எந்த கட்டுப்பாடு நமக்கு தேவை அப்படின்னு சொல்வது தான் இந்த அக்னி நட்சத்திரத்தில் நமக்கு சொல்லப்பட்ட தத்துவம். மகாபெரியவா சரணம்.